ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்துல கடின உழைப்பை உடைய நிலையான புத்தியும் செயலும் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன் இந்த மாதம் அமைய போகுது, மேலும் அதற்கான சிறப்பான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு இந்த பதிவில் நம்ம விரிவா பார்க்கலாங்க. முதல்ல கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு என்னும் 2ஆம் ஸ்தானத்துல சனி பகவான் அமைந்தும், முயற்சி தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமான மீனத்துல ராகு பகவான் அமைந்தும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்துல உங்களுக்கு குரு பகவான் அமைந்தும், மேலும் உங்களுடைய தர்மஸ்தானம் மற்றும் பிதுர்ஸ்தானம் என்னும் இடத்துல கேது பகவான் அமைந்தும் பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வரை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சைன போகஸ்தானத்தில் அமைந்து பின்பு அவர் உங்களுடைய ராசியிலேயே அமரக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அடுத்து இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவானானவர் உங்களுடைய மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்திலேயே அமைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இந்த மாதம் 7ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கிறாரு. பின்பு அவர் உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்திற்கு செல்லக்கூடியவராகவும், சுக்கிர பகவான் இந்த மாதத்துல 18ஆம் தேதி வரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமைந்து பின்பு அவர் உங்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரி, இந்த கிரக நிலைகள் மூலமாக இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதத்துல மாத கிரகங்கள் பெரிய அளவு சப்போர்ட் இல்லை அப்படின்றது தாங்க இருக்குது. அதனால உங்களுடைய தாய் தந்தையோட பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசியல்வாதிகளோ இல்லை நீங்கள் மாணவர்களோ விவசாயிகளோ எந்த துறையில் எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய பெற்றோர்களோட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதாவது அவர்களே ஏதாவது வார்த்தைகள் சொன்னாலும் நீங்கள் அதை மனசில் பெரிய அளவு எடுத்துக்காமல் இருக்கணுன்றது தாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் இந்த மாதத்துல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்துல நீங்க பெரிய தொழில் விருத்திலாம் செய்யணும்னு நினைக்காம நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையை அப்படியே நீங்க கண்டினியூ பண்றதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. பெண்கள்லாம் இந்த மாதத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லார்கிட்டையும் பழகணும். புதியவர்களிடம் இந்த மாதத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா பழகாம இருக்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால எல்லோரும் நீங்க மிகவும் கேர்ஃபுல்லா பழகணும் அப்படின்றது தாங்க இந்த மாதத்துல பெண்களுக்குரியதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் மூலமும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு விரோதங்கள் வரக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயத்திலையும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா திருடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல உடல் நல குறைவு இருக்கிறதுனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை மேக்சிமம் சிம்பிளான உணவுகள், அதாவது எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதத்துல நோய்கள் இல்லாம இருக்கலாம். முடிந்தவர்கள் இந்த மாதத்துல எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் அதிகமா பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இந்த மாதத்துல அமையுங்க. இந்த மாதத்துல 26, 27 இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளா இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது உடலும் மனமும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால அந்த நாட்கள்ல நீங்க மேக்சிமம் பெரிய புதிய வேலைகளை செய்யாம உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை கண்டினியூ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு இது எல்லாமே அசுப பலனா இருக்கே, இது மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படின்னு இல்லைங்க. அதாவது இந்த மாதத்துல உங்களுக்கு 75% அசுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க உங்களுக்கு நான் சொல்றேன். இது எதற்குன்னு கேட்டா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க. 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மனசுல ஹாப்பியா ஃபீல் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். நினைத்த விஷயங்களை 18ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. மேலும் இந்த மாதத்துல நீங்க எந்த வழிபாடு செய்தா உங்களுக்கு நடைபெறக்கூடிய தீமைகள் குறைவா இருக்கும், அது தடுக்க
தடுக்கப்படும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகரை வழிபடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் நீங்க தினம்தோறுமே ஓம் விகடாய நம அப்படின்ற இந்த நாமத்தை முடிந்த அளவுக்கு 24 நிமிடம் கண்டினியூவா நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அனைத்துமே இன்பமாக நடைபெறுவதற்கு இந்த மந்திர உச்சாடனை என்பது உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. அதாவது தினம்தோறும் விநாயகரை வழிபடுங்க. அதுவும் நீங்க ஓம் விகடாய நம அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி 24 நிமிஷம் கண்டினியூவா இதை சொல்லி நீங்க வணங்கினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் இனிமையான மாதமாக கண்டிப்பா அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.